வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இடி அலுவலகத்திற்கு சென்று செந்தில் பாலாஜி கையெழுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை முன்வைத்து தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கும் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், உங்களுடைய பதிவினை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது இன்று மாலை புழல் சிறையிலிருந்து வெளியே வருவார் என்ற தகவல் திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நகல் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புழல் சிறை நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக கைதியாக இருக்கும் ஒரு நபருக்கு ஜாமீன் கிடைத்த உடனே எப்படி என்னென்ன விதிகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு அவர் வெளியே அனுப்பப்படுவார்கள் என்பது குறித்த விளக்கத்தையும் சிறைத்துறை நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தால் ஒரு கைதியாக கருதப்படக்கூடிய நபர், சிறையில் இருக்கக்கூடியவர் வெளியே வருவதற்கு மாலை 6 மணிக்கு முன்பாக உத்தரவு நகலை அவர் பெற வேண்டும். 6 மணிக்கு முன்பாக அவர் 5 மணிலிருந்து 6 மணிக்குள் உத்தரவு நகலை பெற்றால் மட்டும்தான் அன்று அவர் சிறையிலிருந்து வெளியே அனுப்பப்படுவார். அப்படி ஒருவேளை உத்தரவு நகல் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் மறுநாள், அதாவது நாளை காலையில்தான் காலை உணவு முடித்த பிறகு சம்பந்தப்பட்ட கைதியை வெளியே அனுப்புவோம் என்ற ஒரு தகவலை சிறை நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி அவர் இன்று மாலை வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ இன்று அல்லது நாளை இன்று மாலை அல்லது நாளை காலை செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவார் என்ற தகவலை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இந்த உத்தரவு நகல் கிடைப்பதை பொறுத்து அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக என்ஆர் இளங்கோவினுடைய பேட்டியிலிருந்து நாம் தற்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அந்த பேட்டியின் போது என்ஆர் இளங்கோ குறிப்பிட்டு பேசியிருந்தார். அவருக்கு இது போன்ற நிபந்தனை ஜாமீன் வழங்குவதற்கான காரணம் என்ன என்பது குறித்த பட்டியலையும் அவர் வாசித்திருந்தார். அதில் குறிப்பாக அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிறது என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த வழக்கில் அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். ஏனென்றால் தொடர்ந்து சிறைவாசம் என்பது சரியாக இருக்காது. அதே போல விசாரணையும் தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுவது இன்னொரு பக்கமும் சரியாக இருக்காது. இந்த காரணங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி தான் அவருக்கு முன்ஜாமீன் கோரி மேல்முறையீடு செய்திருந்தார்கள். ஜாமீன் கோரி மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இதில் மிக குறிப்பாக தற்பொழுது என்ஆர் இளங்கோவோட பேட்டியில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஏனென்றால் நாம் இதற்கு முன்பு பேசியது போலவே டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அவருக்கும் இது போன்ற நிபந்தனைகளை ஜாமீனில் வருவதற்காக உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. அதில் குறிப்பாக அவர் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது, முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது, கோப்புகள் கையெழுத்திடக்கூடாது, இப்படி பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அது போன்ற எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை. எனவே அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை என்று புரிந்து கொள்ளலாம் என்று என்ஆர் இளங்கோ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களிலும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் சென்று கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு கடுமையான கட்டுப்பாடு என்பது செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. மேலும் எப்போதெல்லாம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்கிறதோ அப்போதெல்லாம் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டையும் உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது உரிய பிணை தொகையை வழங்க வேண்டும். மேலும் தடயங்களையும் சாட்சியங்களையும் அளிக்கவோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது என்று செந்தில் பாலாஜிக்கு கடுமையான நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. எனவே ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு அமலாக்கத்துறை தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் குறிப்பிட்டிருந்தது. எனவே அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் குறித்தும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பல்வேறு தரப்பு விளக்கங்களையும் குறிப்பிட்டிருந்தது. குறிப்பாக தொடர்ந்து ஒரு நபரை எத்தனை நாட்களுக்கு தான் சிறையில் வைத்திருக்க முடியும், ஏன் விசாரணையை வேகமாக செய்ய முடியவில்லை, இப்படியெல்லாம் அமலாக்கத்துறை மீது தொடர்ந்து கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஏற்கனவே சிறையில் இருந்த மணீஷ் சிசோடியா மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது உச்சநீதிமன்றம். அதற்கு பிறகு தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கும் நிபந்தனை ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அரசியல் தரப்பில் இதில் திமுகவினர் தமிழகத்தின் பல இடங்களில் பட்டாசு வெடித்து கொண்டாடி தற்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்ற காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் இந்த கொண்டாட்டம் என்பது நடந்து கொண்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் புழல் சிறையிலும் தற்பொழுது வாசலிலும்
சில முக்கிய திமுக நிர்வாகிகள் குவிந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்படியாக அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த நிபந்தனை ஜாமீன் உத்தரவு வரும் பட்சத்தில் இன்று மாலை செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை இந்த உத்தரவு நகல் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் நாளை காலை வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், இதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் காரசார வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அமலாக்கத்துறை தரப்பில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என பல வாதங்களை முன்னெடுத்தன. இந்த மாதிரியான சூழலில்தான் தற்போது ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக, அதாவது ஒரு நபரை கைது செய்வதற்கான அதிகாரம் புலனாய்வு அமைப்புகளுக்கு இருக்கிறது. அது எப்போது என்றால், ஒன்று அந்த தவறு செய்த நபர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் காரணமாக அவரை கைது செய்யலாம். இன்னொரு பக்கம் தவறு செய்திருக்கக்கூடிய கருதக்கூடிய நபர் வெளிநாடுகளுக்கோ அல்லது வேறு எங்காவது தப்பி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருதினால் அவர்களை தடுப்பு காவலில் கைது செய்து நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர் சாட்சிகளையும் தடயங்களையும் அளிக்கக்கூடும் என்ற கருத்து இருந்தால் நீதிமன்றம் அவரை கைது செய்வதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது. ஆக மொத்தம் இப்படியாக ஒரு அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கான அமலாக்கத்துறை சொன்ன காரணங்கள் மிக முக்கியமானது. ஒன்று, விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை. இன்னொரு பக்கம் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய மூல வழக்கினுடைய சாட்சியங்களை கலைக்கக்கூடும், ஆதாரங்களை அளிக்கக்கூடும் என்ற அச்சம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்ற இரண்டு முக்கிய காரணங்களை அமலாக்கத்துறை முன்வைத்து விவாதம் என்பது நடத்தப்பட்டது. இந்த இரண்டு வாதங்களையும் உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டுதான் அவரது கைது சரிதான், ஆனால் எத்தனை நாட்கள் தொடர்ந்து அவரை சிறையில் அடைப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் நீதிமன்றம் முன்வைத்திருந்தது.